வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த கேட் எக்ஸாமினேஷன், த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கேட் காமன் அட்மிஷன் டெஸ்ட் 2024. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த யார் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த IIM கல்கட்டா. ஸோ அவங்க தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட் வந்து 8:30 to 10:30 நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாமுடைய ஸ்லாட்டில் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் நடந்த எக்ஸாமுடைய ரிவ்யூவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த எக்ஸாமை பற்றி நம்மளுடைய கேண்டிடேட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி சொல்கிறாங்க, அந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, இதை பற்றின டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே போட்டிருந்தாங்கன்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதுலாம் ஈஸியாக இருந்துச்சு அதில் மாதிரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். DLRா இல்லை DIயா இல்லை லாஜிக்கல் ரீசனிங்கா இல்லை கான்சர்னு நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை தாண்டி அடுத்து நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம கேண்டிடேட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ரீசனிங் அபிலிட்டின்னு சொல்லுவாங்க, இந்த RCன்னு சொல்லக்கூடிய அந்த பேராகிராஃப் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸி டாபிக் அண்ட் ப்ரிடிக்டபிள் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு, ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம், ஆன்சர்லாம் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ஆவரேஜ், சம் ஈஸியான கான்ஸ் தான் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்பர் சிஸ்டம், அனாலஜிஸ், இந்த மாதிரிலாம் ஈஸியான டாப்பிக்லேருந்து தான் கொஷின் வந்துருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஈஸின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பட் என்னென்னா லென்த்தியாக டைமை வந்து ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணிக்கிச்சு அப்படின்னு அந்த ஒரு ரீசனிங்கை அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆக மொத்தம் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 66 கொஸ்டினில் வந்து ஒரு மேக்ஸிமம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சுன்னு எல்லாமே ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஆனால் நாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர்லேருந்து ஒரு 5 இல்லை 10 அவ்வளோதான். அப்பிங்காக இருக்கலாம் இல்லை டவுனாக இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து கட் ஆஃப் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கேட் எக்ஸாமில் உங்களால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்னாப்ஸு, ஜேட்ஸு, இந்த மாதிரி எக்ஸாமுக்குலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இதோட கேட்டை விட இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு IIM பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன் இல்லைனாலே உங்களுக்கு வந்து டாப் 3 இல்லை B ஸ்கூல்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய அட்மிஷன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ டு நாட் பிலீவ் யுவர் செல்ஃப். ஸோ கீப் மோட்டிவ் டு ஸ்டடி இன் நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.